திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் நிர்வாகமே முருக பக்தர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் கோவில் அதனுடைய உரிமைகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையிலே கோயில் நிர்வாகமே நீதிமன்றத்திலே சென்று மலை உச்சியிலே இருப்பது அது தீபத்தூண் அல்ல, அது ஒரு கிரானைட் கல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க கோயில் நிர்வாகம் சார்பில் இப்படி பண்ணியிருக்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நீதிமன்ற அனுமதியோடு இன்றைக்கு மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே முருகனுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் மலை அல்ல, அது முருகன் மலை. மலையின் மீது மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது என்பதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பு. மலை உச்சி தீபத்தூணிலே நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் தீபம் ஏற்றுவதற்கு அங்கே முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழக அரசு திருக்கோவில் நிர்வாகத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கோவிலுக்கு விரோதமாக, முருக பக்தர்களுக்கு விரோதமாக, திருக்கோயிலுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையிலே திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் அங்கே ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆட்சி மாறும், காட்சியும் மாறும். முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஒளிரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுகின்ற திராவிட மாடல் திமுக அரசு இன்றைக்கு டூல் கிட்டுக்களை, அதாவது நடிகர் நடிகைகளை எல்லாம் வைத்து சாதனை பெண்களுக்கு 1000 ரூபாய் தகுதியுள்ள பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஈழத்தமிழ் இளம் பெண் ஒருவர் அப்பான்னு கைக்குட்டையில் எழுதி கொண்டு கொடுக்கிறார். உண்மையில் ஈழத்தமிழர் குழந்தைகள் அங்கே கொல்லப்படும் போது, குறிப்பாக நம்முடைய பிரபாகரன் அவருடைய பெண் குழந்தை துவாரகா இருந்தா இப்ப இவங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்களா? லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலிலே இன அழிவுக்கு காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த நேரத்தில் இவங்க இப்படியான நாடகங்களை நடத்துவது, டிவியில பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகைகளை வைத்து காலை உணவிலே சாம்பார் ரொம்ப ருசியா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது, அப்புறம் இவங்களுக்கு எடுபடிகளாக ஏவல்களாக இருக்கக்கூடிய ஏ டீம் பி டீமாக செயல்படக்கூடிய டூல் கிட்டுகளாக செயல்படக்கூடிய இந்த திரைப்பட நடிகர் நடிகைகளை